வணக்கம் நண்பர்களே, குக்கிங் வீடியோவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஆட்டு தலைக்கறி, ஆட்டு உடம்புல எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தலைக்கறி விட்டு வச்சிருக்கோம், அதை மட்டும் ஏன் விடணும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, உங்களில் பலருக்கும் ரொம்ப பிடிக்கலாம். செம்ம டேஸ்டாக இருக்கும், செம்ம உடம்புக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இதில் இருக்கு. அந்த தலைக்கறி குழம்பு எப்படி டேஸ்டாக வைக்கிறதுன்னு இன்னைக்கு பார்ப்போம். இதுக்கு நமக்கு தேவையானது, நான் ஒரு முருங்கைக்காய் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ரெண்டையுமே பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு கப் வந்திருக்கு. அப்புறம் ஒரு குட்டி வெங்காயம், குட்டி தக்காளி, ரெண்டும் நமக்கு அரைக்கிறதுக்கு வேணும், அதனால நம்ம இஷ்டத்துக்கு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் வேணும். இது வந்து சோம்பும் கல்பாசியும் நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது சோம்பு 1 ஸ்பூனு, ஒரு சின்ன பீஸ் பட்டை ஒரு 4, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு பத்த தேங்காய் அப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கசகசாவை ஊற வச்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு 1 ஸ்பூன் பியோர் மிளகாத்தூள் வேணும். ஸ்பூனுனா டேபிள் ஸ்பூன், ஓகேங்களா? அதே மாதிரி 1.5 ஸ்பூன் வந்து தனியா பவுடர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, எண்ணெய். தலைக்கறி நீங்கள் வாங்கும்போது எலும்பு இல்லாமல் ஒரு 1/2 கிலோ கறியாக வாங்கிக்கோங்க. எனக்கு இது வந்து 250 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. உங்கள் வீட்டு பக்கம் எவ்வளோக்கு கிடைக்குதுன்னு தெரியல, பட் எலும்பு இல்லாமல் கேட்டு வாங்குங்க. இதை நம்ம இன்னைக்கு குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் குக்கர் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 குழிக்கரண்டி, 2.5 குழிக்கரண்டி தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான்வெஜ்லாம் எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். நம்ம நிறைய வதக்கணும். ஸோ அது எண்ணெயில் வதங்கும் போது தான் அது வந்து கறிக்கும் சரி, நம்ம வதக்கிற மசாலாக்கும் சரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகம் இருந்தால் தப்பு இல்லை. எண்ணெய் காஞ்ச உடனே நான் சொன்னேன் இல்லையா, அந்த 1/2 ஸ்பூன் சோம்பும் கல்பாசியும் போடுங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலி வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். நான் 2 ஸ்பூன் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக இதுக்கு 2 ஸ்பூன் தேவைப்படும். இந்த வெங்காயத்தில் வந்து இஞ்சி பூண்டை போட்ட உடனே அது வதங்குற வாசம் இருக்கு பாருங்க, அதுக்கு சொத்தை எழுதி வைக்கலாம் தான் சொல்லுவேன் நான். ஸோ நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா அதுவும் வதங்கிடுச்சு, கலர் மாறுது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்ப்போம். தக்காளி போட்டிங்களா? தக்காளி வதங்க ஆரம்பிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்க, ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைக்க வேண்டிய பொருட்களை அரைச்சி எடுத்துக்குவோம். இதில் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பத்த தேங்காய், கொஞ்சம் பெரிய சைஸ் தேங்காவை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சின்ன சைஸ் வெங்காயம், நம்ம நல்ல நைஸாக அரைக்க போகிறோம், அதனால் நீங்கள் எப்படி வேணால் நறுக்கிக்கலாம். அதே மாதிரி சின்ன சைஸ் தக்காளி. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கசகசாவை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதை ஒரு அலசியில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு. அப்புறம் பாருங்க, சின்னதாக ஒரு 4 துண்டு பட்டை, இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய், 4 கிராம்பு. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம தக்காளி வதக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. சிம்மில் தான் விட்டுட்டு போனோம், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பொருட்களை இதில் சேர்த்து அதையும் நல்லா சுருள வதக்க போகிறோம். இப்போ இதுவும் வதக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இது நல்லா கலர் மாதிரி வந்துடும், எண்ணெயும் பிரிஞ்சு வரும் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து அதையும் வதக்கணும். இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்க இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதை அரைச்சி வச்சுருக்கீங்கள, அந்த தண்ணியை ஊற்றுங்க. ஊற்றி அதையும் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வருதுல்ல, அந்த டைமில்
நம்ம தலைக்கறியை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 கிலோ தலைக்கறி. ஒரு சில இடங்களில் எலும்போட தருவாங்க, நீங்கள் எலும்போட வேணான்னு சொல்லி வாங்கிக்கோங்க, அதான் நமக்கு நல்லாயிருக்கும். வாங்கிட்டு 5-6 தடவை நல்லா கல்லுப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா அலசி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ போட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ இந்த தலைக்கறி போட்ட உடனே நீங்கள் தண்ணி ஊற்றிடாதீங்க. போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா அதை வதக்கி விடுங்க. இப்போ ஒரு 7 to 10 minutes ஆகிருக்கும். இப்படி இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கி வரும். அப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இதுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்ற போகிறோம்னா, இந்த குழம்புக்கு இந்த கறியெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். சரியா? தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாது, அதனால நான் உப்பு போடுறேன். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி வெயிட் போடுற வேண்டியதுதான். ஒரு 2 விசில் வரட்டோங்க. 2 விசில் வந்தவுடனே நம்ம திறந்து பார்க்கலாம். ஓரளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு தோணுனதுக்கப்புறம் நம்ம இந்த முருங்கைக்காயை கொட்டி வெயிட் போடாமல் வேக விடணும். ஓகேவா? 2 விசில் வந்த உடனே ப்ரெஷரை எடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நம்ம கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு செக் பண்ணிக்கணும். எல்லாம் கறியா இருந்ததுன்னா இந்த 2 விசில்ல ஓரளவுக்கு வெந்துடும், ஒரு 3/4 வெந்துடும். இல்லைன்னா உங்களுக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா இன்னொரு விசில் விடுங்க. இப்போ எனக்கு இது ஓகேன்னு தான் தோணுது. யா, அப்படி ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு நான் ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த தலைக்கறி குழம்பு பண்ணும்போது, இந்த மெத்தடில் பண்ணும்போது முருங்கைக்காவோட பண்ணுங்க. பிகாஸ் முருங்கைக்காய் தான் டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் எல்லாமே கொடுக்கும். குழஞ்சிடக்கூடாது முருங்கைக்காய், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு சில நேரம் நான் ஒரு விசில் விடலான்னு விடுவேன், ஒரு சில நேரம் நல்லா வேகும், ஒரு சில நேரம் குழஞ்சிடும். அதனால எப்பவுமே ரிஸ்க் எடுக்காமல் இப்படி அது வேகட்டும்னு விட்டுருவேன். இப்போது நான் ஒரு 10-12 நிமிஷம் விட்டுருக்கேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு. ஓகே, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை கொஞ்சம் போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணோன்னா மணக்க மணக்க தலைக்கறி குழம்பு செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு. தலைக்கறி குழம்பே ஒரு தனி டேஸ்ட் தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. உங்களுக்கு தலைக்கறி ரொம்ப பிடிக்கும்னா இந்த மெத்தடில் பண்ணி பார்த்துட்டு இதில் இந்த முருங்கைக்காய் முக்கியமாக எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். கறி எப்படி இருந்தது, இந்த குழம்பு எவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு சொல்லணும். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.